எப்படி பிரியமானவர்களே, நன்றாக இருப்பீர்களே என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஆண்டவருக்கு பிரியமான தேவனுடைய ஜனமாய் வாழ்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. கர்த்தர் எப்பொழுது நல்லவராகவே இருக்கிறார். அவரை நேசிக்கிறவர்களுக்கு ஒரு குறைவும் கிடையாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. என்ன ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை சங்கீதம் 34:10 தாவீது சொல்லுகிறார். அவர் எவ்வளவு அனுபவசாலி என்று தெரியாது. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை படித்து அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் செய்து பார்க்கும் பொழுது அது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஒருவேளை தாவீது அதை பார்த்துதான் அப்படி எழுதினார் என்பதை அவர்கள் நம்புகிறார்கள். ஏன் சிங்கக்குட்டி என்று சொல்ல வேண்டும்? புலிக்குட்டி என்று சொல்லக்கூடாதா? சிறுத்தை குட்டி என்று சொல்லக்கூடாதா? அல்லது கரடி குட்டி என்று சொல்லக்கூடாதா? அல்லது ஏதாவது ஒரு பறவையின் குட்டி என்று சொல்லக்கூடாதா? சிங்கத்தை ஏன் சொல்லுகிறார்கள்? சிங்கம் என்னால் காட்டுக்கு வேட்டையாடக்கூடிய ராஜா என்று எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. ஆனால் அந்த சிங்கம் தான் மிகவும் பலசாலி என்றும் சொல்லிக்கொள்வார்கள். யானை அதை விட பலசாலி தான். ஆனால் சிங்கம் அது ஒரு வித்தியாசமான ஒரு மிருகத்தை நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய மனதில் அதுதான் பலசாலி என்றும் தோன்றுகிறது. வேதத்திலும் அதை குறித்து அப்படி தான் சொல்லுகிறது. சிங்கம் என்பது அதனுடைய சூழ்நிலைகளை பார்ப்பீர்களானால் அது ஒரு கர்ஜித்தாலே போதும், எங்கேயோ ஓடுறோம், தப்பிச்சு ஓடுறோம்னு நினச்ச மிருகங்கள் கடைசியில் அது வாய்க்கிட்ட தான் வந்து விழுந்து கிடக்கும். அது பாட்டுக்கு அடித்து சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கிடும். அதனுடைய ஒரு கேரக்டர் என்னென்னா, அது சாப்பிடும், ஆனால் முதல் தன் குட்டிகளுக்கு கொடுக்காது. முதலாவது அது சாப்பிட்டு விடும், பிறகு மீதமானதை விடும். அது குட்டிகள் வந்து அதை சாப்பிடும். அந்த நேரத்தில் அந்த குட்டிகளுக்கு அந்த எலும்பு மட்டும் தான் கிடைக்கும். அந்த எலும்பில் கிடைக்கிற கொஞ்சம் கறி தான் அதுக்கு உணவு. இல்லைன்னா அந்த குட்டிகள் கூட என்ன ஆகிடும்னா பட்டி ஆகிடும் சில நேரத்தில். இதை தான் ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். சிங்கக்குட்டிகள், தாவீது பக்தன் சொல்கிறார். ஆண்டவர் சொன்ன அந்த வசனத்தை தாவீது பக்தன் இந்த வேதத்தின் மூலமாக நமக்கு அழகாக சொல்கிறார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எல்லாமே கிடைக்கிற சிங்கம் அது குட்டிக்கு வேணால் அது பட்டினியாக இருக்கிற சூழ்நிலை கூட வந்துடும். ஆனால் தெய்வத்தை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படியானால் நாம் கர்த்தரை எப்படி தேட வேண்டும் யோசித்து பாருங்கள். முழு மனதோடு அவரை நாம் தேட வேண்டும். வேதவசனம் மிகவும் அழகாக சொல்லுகிறது. முழு மனதோடு எப்படி தேடுவது? நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்களேன். அவரை தேடுகிறவர்கள் நாம் எப்படி தேடிக்கொண்டு இருக்கிறோம்? ஏசாயாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம். உங்களுடைய கவனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 29:13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 29:13 இப்படியாக சொல்லுகிறது. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. என்ன சொல்கிறா பார்த்தீங்களா? இந்த ஜனங்கள் வாயினால உதடினால எண்ணத்தில் சேர்கிறார்கள். இதான் உறவு. அவருடைய இருதயம் உணர்வு தூரமாயிருக்கிறது. எவ்வளோ பெரிய வேதனை இல்லை? காரணம் என்ன? இங்கே அழகாக சொல்ல பாருங்க. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷனாலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, மனுஷனுக்கு மனுஷனால் போதிக்கப்பட்ட கற்பனைக்கு பயப்படுற பயம், கர்த்தருக்கு பயப்படுற பயம் இன்றைக்கி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கான். அது எவ்வளோ பெரிய சாபம் தெரியுங்களா? இதனால் தான் அவருடைய இருதயம் எப்படி இருக்குதான்? தூரமாக இருக்குதான். அவருடைய வாய்கள் கிட்ட இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் போய் பாருங்கள், ஆண்டவரை துதித்து பாடுவாங்க, ஆனால் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆண்டவருடைய வசனம் அவங்களுக்கு தெரியாது. எப்படி ஆண்டவர் தெரியும்? அதே மாதிரி எரேமியா 29:13, அதே எரேமியா இதில் ஏசாயா 29:13 பார்த்தோம். அந்த எரேமியா 29:13 என்ன அழகாக சொல்ல பாருங்கள். எரேமியா 29:13, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடணும். முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடணும். அறக்குறை இருதயம் இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் அறக்குறையாக தான் தேடுவாங்க கர்த்தரை. அதனால தான் அவரோட பழகலை. அந்த பழகிற ஒரு அனுபவம் வரணும். ஆண்டவருடைய வசனம் அப்படி சொல்லலை. மத்தேயுவின் புஸ்தகம் பாருங்கள். மத்தேயு 15ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். 6-9 வரைக்கும் வாசித்து பார்ப்போம். என்ன அழகாக சொல்கிறா பாருங்கள். மத்தேயு 15:6-9 என்ன சொல்லுது பாருங்கள். உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனை அவமாக்குகிறீர்கள். மாயக்காரரே,
உங்களை குறித்து கர்த்தர் சொல்கிறார், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. எத்தனை கொடுமை! இவர்களாம் மாய்மலக் ஹைப்போக்ரட்ஸ், மாய்மலக்காரர்கள். ஆண்டவருடைய வசனம் ஒன்று சொல்லும், ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று சொல்லும், படிக்கிறது பைபிள், இடிக்கிறது கோயில். அந்த சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, சர்ச்சில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கடவுளுக்கு பயப்படுற பயம் கிடையாது. மனுஷனை தான் பார்த்து பயப்படுவாங்க. பெரிய ஆளுங்களை பார்த்தோன்னே ஒரு பயம், சின்ன ஆளுங்களை பார்த்தா ஒரு தைரியம், அப்படியே ஒரு மிரட்டு, அப்படியே வித்தியாசமான ஒரு பச்சைப்பாத்தோட ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த பாசாங்க வேலை பண்ணுறது, நடிக்கிறது. இந்த நடிகர்களெல்லாம் இன்றைக்கி நிறைய பேர் ஆகிட்டாங்க சபையில். ஹீரோவோட மேலே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 10 ரூபாய்க்கு நடுறான்னா 10,000 ரூபாய்க்கு நடிக்கிறாங்க, 500 ரூபாய்க்கு நடுறான்னா 5 லட்சம் ரூபாய்க்கு நடிக்கிறாங்க. நடிகர்கள் நிறைய பேர் உருவாகிட்டாங்க சபையில். அதனால தான் இன்றைக்கி சபை நிலை குலைந்து போய் கொண்டு இருக்கிறது. வெறும் உதட்ட அளவில் கர்த்தரை நேசிக்கிறது, அன்பே இல்லைங்க. சர்ச்சில் காஞ்சு போய் இருக்க சபை. கண்ட சகோதரன் நேசிக்கலை, காணாத சகோதரி, காணாத தெய்வத்தை எப்படி நேசிப்பான்? கண்ட பார்க்குற சகோதரி நேசிக்கலை. போன மாதம் ஒரு சபையில் ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு பொண்ணு அவன் கணவனை அடிச்சு ஒரு வழி பண்ணி விட்டா. எத்தனை கொடுமை அது! பார்ப்பதற்கே அல்லங்கோலம், கேவலம். இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்களான்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது. இவங்கெல்லாம் கோயிலுக்கு வந்துட்டு பெரிய ஆள் மாதிரி நடிச்சுக்கிட்டு, நல்ல துணியை போட்டுக்கிட்டு, ஷூட்டை போட்டுக்கிட்டு, டையை போட்டுக்கிட்டு வந்து நிற்கிறாங்க கோயிலில். ஆனால் ஒரே சண்டை வீட்டில், பிள்ளைங்க அடிக்கிறாங்க, இவனுங்க சண்டை போடுறாங்க. பொண்டாட்டி புருஷனுக்குள்ள நிம்மதி இல்லை, பிள்ளைங்களுக்குள்ள சமாதானம் இல்லை, குடும்பமே சண்டை குடும்பமாக இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தன் மாற்றி அடிச்சுக்கிறான், திட்டிக்கிறான், கெட்ட வார்த்தையில் திட்டிக்கிறான். இவெல்லாம் எப்படி கோயிலுக்கு வரானே தெரில. வாய் அளவில், உதட்ட அளவில். ஆனால் பாடுறதை பார்க்கணும், மியூசிக் வாசிக்கிறத பார்க்கணும், மியூசிக் போடுறத பார்க்கணும், படிக்கிறத பார்க்கணும், எல்லாம் இருக்குது. நல்லா பாடுறான், வாய்க்கிலேயே பாடுறான், நான் தான் எல்டரு, நான் தான் டீக்கன், நான் தான் பாஸ்டர் விட்டா. ஆனால் குடும்பத்தில் நிம்மதியில், குடும்பத்தில் வச்சுக்கிறவங்கள சரியாக வளர்க்கல, சரியாக பார்க்கல. எத்தனை கேவலமான ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை! இவங்களாம் ஏன் கிறிஸ்தவன் சொல்கிறாருன்னு தெரியல. உதட்டளவில் தெய்வத்தை துதிக்கிறது, இருதயம் தூரம். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட வாழ்க்கை பாருங்களேன். வேதவசனம் சொல்லுது, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறானே. இவர்களாம் மனுஷனுடைய கற்பனை என்ன செய்யுது? உபதேசங்களாக போதிக்கிறது. மனுஷ கற்பனையை தான் நம்புறது. இன்றைக்கி பாருங்கள், சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுற பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணால், அவர் வெடிப்பாக பிரசங்கம் பண்ணாரு, கேட்பாருங்களேன், அந்த வசனம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்ல மாட்டான். அவர் அந்த கதை சொன்னார் பாரு, அந்த கதை சூப்பருங்க. இப்படிப்பட்ட அடிமுட்டாளுங்களெல்லாம் என்ன பண்ணுறது? கதை தான் ஒரு மனுஷனை மாற்றினாக்கா போய் கதையை கேட்க வேண்டியதானே. வேதத்தை எதுக்கு படிக்கணும்? வேதத்தை ஏன் கேட்கணும்? இந்த ஜனங்களெல்லாம் வேஷம் போடுகிற வேஷதாரிகள், பெயரளவில் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள். இவர்களுக்கும் தெய்வத்துக்கு இருக்கிற பழக்கம் சரி இருக்காது. உலகத்தோடு பழகி கொண்டு இருக்கிறவர்கள், உலகத்தோடு சிலாபிக்கிறவர்கள், உலகத்தின் ஆசாபாசங்களோடு மூழ்கி இருக்கிறவர்கள், உலகத்தின் இச்சைகளுக்கும் காமங்களுக்கும் மோகத்துக்கும் விச்சாரத்துக்கும் அடிமையானவர்கள் இவர்கள். திருந்தாத ஜென்மங்கள் இருந்த என்ன லாபம்? பிரியமானவர்களே, நீங்களை நான் யோசித்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, இவர்கள் எனக்கு வீணாக ஆராதனை செய்கிறார்கள். இவர்களுடைய வசனத்தை கடைபிடிக்கவே இல்லை. இவர்களுக்கு என் வசனத்தின் மீது நாட்டமே கிடையாது. இவர்களின் வசனத்தை நேசிப்பதே கிடையாது. பிரியமானவர்களே, இவர்களின் வசனத்தை நம்புவதே கிடையாது. நீங்களும் நான் ஆண்டவருடைய வசனம் எப்படிப்பட்டது என்பதை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். மிக முக்கியமான ஒரு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இது. வேதவசனம் எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், பைபிள் நீங்கள் யோவானை படித்து பாருங்கள். 5ஆம் அதிகாரம் 39வது வசனம் மிகவும் அழகாக சொல்லுகிறது. யோவான் 5:39 நான் வாசிக்கிறேன். நீங்கள் என்னோடு கூட கேட்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வேதம் இருந்தால் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேத வாக்கியங்களை என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? வேதத்தை படித்து பார்க்குறோம், அவ்வளோதான். மற்ற புக்குகளை படிக்கிற மாதிரி இதையும் படிச்சுட்டு போகிறது, வேகமாக படிச்சுட்டு போகிறது என்பது மாடு நுனிப்புள்ள மேய்ஞ்சிட்டு போகிற கதையாக போகிறது. நீங்கள் நான் வேதத்தை ஆழமாக படிக்கணும். ஒவ்வொரு லைனாக ஒவ்வொரு பதமாக ஒவ்வொரு வார்த்தையாக அவன் படித்து அது என்னன்னு சொல்லி அந்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சு இது மாதிரி வேறு எங்கே இருக்குது, வேறு எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும்.
அப்படித்தான் வேத வாக்கியத்தை ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஆண்டவர் சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிற ஒரு புஸ்தகம் எது? இந்த வேத புஸ்தகம். இதை ஆராய்ஞ்சு பார்க்கணும். முதல்ல இதை ஆராயணும். எப்படி ஆராயணும்? ஏசாயாவின் புஸ்தகம் பாருங்கள், எப்படி ஆராயணும்னு சொல்லி கொடுக்குது. ஏசாயாவின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 34:16, கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள். கர்த்தருடைய புஸ்தகத்தை என்ன செய்யணுமா? தேடி வாசிக்கணும், தேடணும். ஒரு புதையல் தேடுவது போல தேடணும், ஒரு பொக்கிஷத்தை தேடுவது போல தேடணும். நம்ம எங்கன்னா ஒரு மோதிரத்தை தொலைச்சிட்டோம்னா அதை எப்படி தேடுவோம் பாருங்கள், அப்படியே தேடி 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 எடுப்போம். ஆனால் பைபிள் அப்படி தேட மாட்டோம், அப்படியே படிச்சுட்டு போகிறதான், புரியலாம் அப்படியே விட்டுட்டு போயிடுதான். அதை கண்டுக்கிறது கூட கிடையாது, என்னன்னு கூட யோசிக்கிறது கூட கிடையாது. பரவாயில்ல விடு, இவ்வளோ பெருசு, அது என்ன எல்லாருக்குமா தெரிய போகுது நம்ம படிக்கிறது. ஆனால் நாம் படிப்பதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கா. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது. அதான், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. நிறைய பேர் கேள்வி இப்படி அப்படின்னு கேள்வி கேட்டு கடைசியில் பைபிளே தப்பாக சொல்கிறது. பைபிள் தப்பு இல்லை, இவன் தப்பு இல்லை, இது அம்மா தப்பாக இருக்கும். நம்ம பைபிள் படிக்கும்போது தப்புன்னு நம்ம பைபிளை சொல்கிறோன்னா, பைபிள் இதில் தப்பு, நம்மளது தான் தப்பு. பைபிளை குறை சொல்கிறோன்னா பைபிளில் குறை, நம்மளது தான் குறை. பைபிளுக்கு புத்தி இல்லாமல் இல்லை, நம்மளுக்கு தான் புத்தி இல்லை. லாஸ் ஏஞ்சல்ஸ் இருந்துச்சு தெரியுங்களா? லாஸ் ஏஞ்சல்ஸ் இருந்துச்சு, எத்தனை கொடுமை. கலிஃபோர்னியா இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, ஒரே ஒரு வீடு மட்டும் எரியல. அது எந்த வீடுன்னு போய் கேட்டு பார்த்தப்போ அட்வென்டிஸ்ட் வீடு, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரித்த வீடு, 10 கற்பனைக்கு பயந்த வீடு. கலிஃபோர்னியாவில் எல்லாமே எரிஞ்சு போச்சு. அந்த வீட்டுக்கிட்ட வந்து அப்படியே நின்று போச்சு. வேணா நான் உங்களுக்கு அதுக்கான அட்டாச்மெண்ட் அனுப்பி கொடுக்குறேன், கிளிப்பிங்ஸை. அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் லாஸ் ஏஞ்சல்ஸ் அழிஞ்சு போகிறதுக்கு காரணம் என்ன? எல்லாம் ஹாலிவுட் ஆக்டர்ஸுங்க. மேலே ஏறி அவங்க பெரிய ஸ்டேடியம் போட்டு அவார்டு மீட்டிங் நடத்திட்டு இருக்கான். அவார்டு நடத்துறதெல்லாம் நினச்சிடாதீங்க, மனுஷன் இல்லை, சாத்தான் நடத்துறது அவார்டெல்லாம். அவார்டு கொடுக்குறதால சாத்தான் ஏற்படுத்தின ஒரு விஷயம். அந்த இன்றைக்கி மீடியாவுக்கு அடிக்ட் ஆகிருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்கிற விஷயம் தான். பிரசங்கத்தை கவனிங்க, இந்த மாதிரி அவார்டிங்கெல்லாம் போய் கவனிச்சுட்டு இருக்காது. இதெல்லாம் சாத்தான் ஏற்படுத்துது. என்ன பண்ணால் எல்லா ஆக்டர்ஸும் ஒன்றா சேர்ந்து அன்றைக்கி நடத்திட்டு இருக்கான், விழா நடத்திட்டு இருக்கான். நடத்திட்டு இருக்கும்போது ஒரு லேடி வந்துச்சு, சொல்கிறாங்க, த கிரியேட்டர் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ் இஸ் அ ஜீரோ, இஸ் அ ஃபூல், இஸ் ஜீரோ, வி ஆர் ஹீரோ அப்படின்னா. தோஸ் ஆர் பிலீவிங் ஹிம், தே ஆர் ஆல்சோ ஜீரோ. அவர் படைச்சவர், இந்த உலகத்தை படைச்சவர் ஒரு ஜீரோ. அவரை நம்புறவங்களும் ஜீரோ, அவங்களுக்கு ஓட்டு போடுறவங்களும் ஜீரோ, வேஸ்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோ அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா அன்றைக்கி ராத்திரியை எரிப்பந்தம் உழுந்துச்சு, காற்று வந்துச்சு, காற்றில் வாயில்டு விண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த காற்று வந்துச்சு. எப்போவுமே ஏதோ ஒன்று வரும், ரெண்டும் ஒன்றா கலந்துச்சு, லாஸ் ஏஞ்சல்ஸ் எரிச்சிருச்சு. காரணம் என்ன பிரியமானவர்களே? காரணம் என்ன? யோசித்து பாருங்கள். வாழ்க்கையில் கடவுளுக்கு பயப்படாத பயம், அதுதான் பிரச்சனை. ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசிக்கிறோம். இவைகளில் ஒன்று ஜோடி இல்லாமல் இராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அன்றைய வசனம் அவ்வளோ புடமிடப்பட்டது. இதை யாராலையும் குறை சொல்ல முடியாது. அவங்க சொல்கிறாங்க, கடவுளை சொல்கிறாங்கன்னா அந்த சாபத்தை அவங்க அள்ளிக்குவாங்க. கர்த்தரை சபிக்கிறவன் அவன் பாவத்தை அவன் தான் சுமக்கணும். வேதவசனம் தெளிவாக சொல்லிடுச்சு. நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை யாரை சபித்தாலும் பரவாயில்ல, உங்கள் கஷ்டத்துக்கு நீங்களே உங்களை சபிச்சுக்கங்க. ஆனால் தெய்வத்தை எவன் சபிக்கிறானோ, தெய்வத்தை அவன் கேள்வி கேட்டு நிந்திக்கிறானோ, அவன் பாவத்தை அவன் தான் சுமக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய சரமே, நீங்களை நான் மறந்து விடக்கூடாது. ஆகவே தான் வேதவசனம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது, அவரது புஸ்தகத்தை தேடி வாசி. கர்த்தருடைய ஆவி அதை சேர்க்கும், அந்த ஜோடி இல்லாமல் இருக்காது. நீ தேடல, நீ சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு பைபிளை தேடி பார்க்காம, உன் டிவோட்டிங் டைமை கொடுக்காம, உன் நல்ல தருணத்தை ஆண்டவர் கொடுத்த அவ்வளோ நேரத்தை கொடுக்காம, வெறும் வேலை செய்கிற ஜோம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அங்கங்கே போயிட்டு ஜோம் பண்ணிக்கிட்டு காணிக்கை வாங்கிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஊரை சுற்றி அப்பாயின்மெண்ட் பிஸியாக காமிச்சிக்கிட்டு கோயில் நடத்தாமல், சத்தியத்தை சொல்லாமல், சத்தியத்தை படிக்காமல், நானும் பாஸ்டர் சொல்லிக்கிட்டு, நானும் ஊழியக்காரன் சொல்லிக்கிட்டு போய்கொண்டு இருக்க ஊழியக்காரர்களுக்கும் சரி, பல வேலைகளில் நான் ரொம்ப பிஸின்னு சொல்லிட்டு இருக்க விசுவாசிகளுக்கும் சரி, சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசியுங்கள்.
அவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாமல் இருக்காது. பிரியமானவர்களே, அநேகருக்கு என்னுடைய அர்த்தம் கூட தெரியாதுங்க. அதுதான் ரொம்ப கொடுமை. என்னுடைய அர்த்தம் கூட தெரியாது. இந்த சத்திய வேதாகமம், பரிசுத்த வேதாகமம் என்பது எப்படி வந்தது என்று கேட்டு பாருங்கள். அது கூட தெரியாது. எப்படி அவங்க அதை நேசிப்பாங்க? ஏபிசிடியே தெரியாது. பைபிளில் பற்றி ஏபிசிடியே தெரியாது. பிஐபிஎல்னா கூட என்ன தெரியாது. பிஹோல்ட் ஐ பிரிங் லைஃப் இட்டர்னல் அப்படின்னு கூட தெரியாது எத்தனையோ பேருக்கு. அதுதான் யோவான் 5:39 பேஸ் பண்ணி சொல்லுது. இதோ நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிஹோல்ட் ஐ பிரிங் லைஃப் இட்டர்னல் என்பது இதோ நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொண்டு வருகிறேன் என்று சொன்னார்கள். எப்படி வந்தது இந்த வேதாகமம்? இந்த வேதத்தில் 66 புஸ்தகம் எப்படி வந்தது? இதில் மொத்தம் 80 புஸ்தகம் இருந்துச்சு. 14 புஸ்தகத்தை பிரிச்சுட்டாங்க. செப்டுஜென்ட் என்ற ஒரு குரூப் வந்து அதை பிரிச்சுட்டாங்க. அது எப்படி பிரித்தாங்க? இதுக்கு எப்படி இதுக்கு பரிசுத்த வேதாகம்னு பேர் வந்துச்சு? கேட்டு பாருங்கள், எத்தனை பேர் தெரியும்? பிரியமானவர்களே, என்னோட கூட எடுத்து வாசியுங்கள். இதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வேதத்தின் மகத்துவம் நமக்கு தெரியும் என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. ஏசாயாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. இடுக்கண் அடைந்தவர்களாயும் பட்டினியாயும் தேசத்தை கடந்து போவார்கள். அவர்கள் பட்டினியாக இருக்கும்போது மூர்க்க வெறி கொண்டு தங்கள் ராஜாவையும் தங்கள் தேவனையும் தூஷிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. வேதனா என்னது? இங்கிலீஷ் பைபிள் அதை படிச்சிங்கன்னா தான் தெளிவாக தெரியும். த லா அண்ட் த டெஸ்டிமோனி. வேதம் என்று சொன்னால் கட்டளை. வேதம் என்று சொன்னால் நியாயப்பிரமாணம். வேதம் என்று சொன்னால் வேத பிரமாணம். வேதம் என்று சொன்னால் 10 கற்பனை. அப்படியானால் வேதம் என்று சாட்சி ஆகமம். சாட்சி ஆகமம் என்பது ஆகமத்தை வருவது 5 ஆகமங்கள். சாட்சி என்பது என்ன? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிற யாவையும் பார்க்கும் பொழுது. அழகாக சொல்ல பாருங்க, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை சாட்சிகள். இதில் வேறு நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு, பழைய ஏற்பாடு இல்லை புதிய ஏற்பாடு மட்டும் தான் வேறு சொல்லிக்கிட்டு சுற்றுவான். பெரியமானவர்களே, அவங்க எப்படி தான் தெய்வத்தோட பழகிட்டு இருக்கான்னு தெரியல. நீங்கள் மத்திய எழுதுகிற சுவிசேஷ 12:52 படித்து பாருங்கள். அந்த 13:52 ரொம்ப அழகாக சொல்லுவார். எப்படி இது ரெண்டும் வேணும் என்பதை ரொம்ப அழகாக சொல்லுவார். நீங்களும் நான் அதை ஆழமாக படித்து பார்க்க வேண்டும். அதை இன்றைக்கி அநேகர் படித்து பார்ப்பது கிடையாது. அதனால தான் பிரச்சனையே. பெரியமானவர்களே, நீங்களும் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் வேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்பது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற வரைக்கும் கொடுக்கப்பட்ட சாட்சிகள். அப்படியானால் வேதம் இருக்கிறது, சாட்சி இருக்கிறது, ஆகமங்களும் இருக்கிறது. இவைகள் மூன்றும் கலந்தது தான் வேதம், ஆகமம், சாட்சி ஆகமம். இதை தான் வேதாகமம் என்று சொல்லுகிறோம். அடுத்து பரிசுத்த வேதாகமம் என்று ஏன் சொல்ல வேண்டும்? இந்த வேதத்தை நீ முழுக்க படித்து பாருங்கள். அதில் ஒன்று தான் பரிசுத்தமானது. மீதமெல்லாம் மனுஷனால் தேவனுடைய ஆவியானவரை கொண்டு எழுதப்பட்டது. ஆனால் ஒன்று மாத்திரம் தெய்வம் தன் சொந்த விரலால் எழுதி கொடுத்தது. அதை தன் சொந்த விரலால் எழுதி கொடுத்தபடினால, அந்த 10 கற்பனை கர்த்தர் எழுதி கொடுத்து அதை இதில் வைத்தபடினால இது பரிசுத்தமானது. எப்படி தெய்வ மக்கள் வந்து சுத்தமாக இருக்க நாம் பரிசுத்தமாகிறோமோ, அதே போல் இந்த புஸ்தகத்தில் அந்த 10 கற்பனை வரும்பொழுது இது பரிசுத்தமாகிறது. ஆகவேதான் இதற்கு என்ன பெயர்? முதல் வேதம் ஆகமம் என்று வைத்தது. 10 கற்பனை வந்த மாத்திரத்தில் இதற்கு பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லப்பட்டது. அதை தான் இங்கே ஏசாயா 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஒருவன் வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். அப்படி கவனிக்காவிட்டால் அவனுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை, 2ஆம் வருகையில் பங்கு இல்லை என்று அர்த்தம். என்ன கவனிக்கணும்? 10 கற்பனை கவனிக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் 10 கற்பனை கவனிக்கிறாங்க? எத்தனை கிறிஸ்தவர்கள் 10 கற்பனை கவனிக்கிறாங்க? ஐயா, எத்தனை பேர் கவனிக்கிறாங்க? கேட்டு பாருங்க. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு 10 கற்பனை மேலே நாட்டம் கூட கிடையாது. அவங்களுக்கு அதை பற்றி யோசனை கூட கிடையாது. பிரியமானவர்களே, நீங்களும் நான் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 10 கற்பனை இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரிவதில்லை. ஆனால் இன்றைக்கு 10 கற்பனை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் அநேகர் மறுதளிக்கிறார்கள். சித்தர்களுக்கு தெரிகிறது கூட தெரியவில்லை. வேதத்தில் இந்து மதத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் 18 சித்தர்கள் வருகிறார்கள்.
அந்த 18 சித்தர்களில் பாம்பாட்டி சித்தர் என்று ஒருத்தர் வருகிறார். அந்த ஒருவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அந்த 10 கற்பனை குறித்து மிகவும் அழகாக சொல்லுகிறார். பாருங்க, நான் வாசிக்கிறேன். தரிசிப்பாய் புலத்தியானே நன்றாய் கேளு, தரிசிப்பாய் புலத்தியானே நன்றாய் கேளு, செப்பினதோர் நூல்களெல்லாம் சுட்டெரித்து போடு, அரிசிப்பாய் ஓர் வழி மெய்ஞான பாதை அடைவதற்கு அடையாளம் ஒன்று சொல்லுவேன், பரீட்சிப்பாய் 10 மொழி கையில் கொண்டு பரபிரமம் ஒன்றையே நாடிக்கொண்டு வரிசிப்பாய் நிலைத்தவரா மார்க்கம் தேடி வணங்கும் அந்த மறைப்புகுந்து வாழ்வாயே என்று சொல்லுகிறார். என்ன அழகா சித்தர் பாடியிருக்கார் பாருங்களேன். சித்தர் பாடினது கூட நிறைய புத்தர்களுக்கு தெரியலைங்க, செத்து போனவர்களுக்கு தெரியலைங்க, நிறைய கிறிஸ்தவ பாஸ்தர்களுக்கு தெரியலைங்க. அதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன அழகாக சொல்கிறார், தரிசிப்பாய் புலத்தியானே நன்றாய் கேளு, செப்பினதோர் நூல்களெல்லாம் சுட்டெரித்து போடு, அரிசிப்பாய் ஒரு வழி மெய்ஞான பாதை அடைவதற்கு அடையாளம் ஒன்று சொல்லுவேன், பரீட்சிப்பாய் 10 மொழி கையில் கொண்டு பரபிரம்மம் ஒன்றையே நாடிக்கொண்டு வரிசிப்பாய் நிலைத்தவரா மார்க்கம் தேடி வணங்கும் அந்த மறைப்புகுந்து வாழ்வாயே. என்ன அர்த்தம்? ஞானம் உள்ளவனே, நான் சொல்வதை காணும்படி நீ நன்றாய் கேளு, நான் முன்னே சொன்ன பொய்யான புத்தகங்களெல்லாம் சுட்டெரித்து போடு, போற்றுவதற்குரிய மெய்ஞான மார்க்கத்தை அடைவதற்கு அடையாளம் ஒன்று சொல்லுவேன், அம்மார்க்கத்தில் 10 கற்பனைகள் உண்டா என்பதை பரீட்சை செய்து அவற்றை கை கொண்டு பரபிரமமாகிய தேவன் ஒருவரிடமே அன்பு கூர்ந்து மாறுபடாத அம்மார்க்கத்தை தேடி திருமறையின் போதனையின்படி வாழ்வாயே, வாழ்வாயாக என்று சொல்லி படிக்கிறார். எவ்வளோ அற்புதமாக சொல்கிறார் பாருங்க. ஞானம் உள்ளவனே, நான் சொல்வதை காணும்படி நீ நன்றாய் கேளு, நான் முன்னே சொன்ன பொய்யான புத்தகங்களெல்லாம் சுட்டெரித்து போடு, போற்றுவதற்குரிய மெய்ஞான மார்க்கத்தை அடைவதற்கு அடையாளம் ஒன்று சொல்லுவேன், அம்மார்க்கத்தில் 10 கற்பனை உண்டா என்பதை பரீட்சை செய்து அவற்றை கை கொண்டு பரபிரமமாகிய தேவன் ஒருவரிடமே அன்பு கூர்ந்து மாறுபடாத மார்க்கத்தை தேடி திருமறையின் போதனையின்படி வாழ்வாயாக. எப்படிங்க? 10 கற்பனைங்க. இதுவும் இதில் உள்ள அத்தனையும் கடைப்பிடிக்கணும். கடைப்பிடிக்கலன்னு சொன்னால் அவனுக்கு என்ன இல்லை? வெளிச்சம் இல்லை, விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. பிரியமானவர்கள, அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய வேதத்தை நாம் எவ்வளவு நேசிக்கிறோம், ஆண்டுடைய வேதாகமத்தை நாம் எவ்வளவு நேசிக்கிறோம், இந்த பரிசுத்த வேதாகமத்தை நாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம். வேதம், வேதாகமம், பரிசுத்த வேதாகமம், பைபிள் என்றால் என்ன, இதனுடைய தாற்பயம் என்ன, இவைகளை நாம் நேசிக்கப்பட்டு பழகிக்கொள்ள வேண்டும். இது எப்படி வந்தது என்பதை நாம் கற்றுக்கொண்டால் மாத்திரமே இதை நேசிக்க முடியும். பிரியமானவர்களே, அதுக்குத்தான் ஆண்டவர் சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. எப்படி அந்த வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் வாசிக்கலாம். அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் வருகிற நாட்களில் பார்ப்போம். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி சுவாமி. உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை இன்னும் பார்க்கும்படி எங்களுடைய கண்களை திறந்தரலும். இந்த மகிமையை நாங்கள் கண்டு உங்களுடைய மகிமைக்குள் வந்து சேர எங்களுக்கு உதவி செய்யும். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.